அல்லேலூயா. இந்த மாதத்துக்கு உண்டான அழகான வார்த்தை சங்கீதத்தின் புஸ்தகம் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா இந்த வார்த்தையை கேட்டு? சிறுமை அப்படிங்கிறது 2 விதமா பார்க்கலாம். ஒன்று மனிதனால சிறுமைப்படுகிறது, இன்னொன்று நம்மளால சிறுமைப்பட்டு போறது. 2 சிறுமைப்படுத்துதல் காரியம். மனுஷனுடைய சிறுமை எப்படின்னா, நம்மளை கேவலமா பேசி, அவதூறு பேசி, நீங்க வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டோன்னா உங்களுக்கு என்னென்ன நெகட்டிவ் வார்த்தைகள் கொடுத்து உங்களை காயப்படுத்தி அசிங்கப்படுத்தணுமோ அந்த வார்த்தைகள் எல்லாம் பேசி சிறுமைப்படுத்துறது ஒன்று. நாமளே எப்படி ஐயா சிறுமைப்படுத்தி கொள்றது? வேண்டாத காரியங்களை தலையிட்டு, வேண்டாத காரியங்களை செய்து, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நடப்பித்து சிறுமைப்பட்டு போறது ஒன்று. இன்னைக்கு சில காரியங்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நீங்கள் விசுவாசிக்க வேண்டும், உங்கள் சிறுமைப்பட்ட காலம் நிச்சயம் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா. எந்த காரியத்தில் நீங்கள் சிறுமைப்பட்டு இருக்கிறீங்களோ, எந்த ஜனங்களுக்கு முன்பாக சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீங்களோ, அதே ஜனங்களுக்கு முன்பாக உங்கள் தலையை உயர்த்த அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் நிச்சயம் உங்கள் தலை உயருங்க. நீங்கள் மேன்மை அடைய பிறந்தவர்கள். நீங்கள் தாழ்மையில் இருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை மேன்மைக்கு நடத்தி செல்வார். அல்லேலூயா. அல்ல, நம்மளால சிறுமைப்பட்டு போகக்கூடாது. மனுஷனால சிறுமைப்பட்டு போகலாம். மனுஷன் உங்களை சிறுமைப்படுத்துறாருன்னா சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளுங்க. ஏன்னா அப்பா வருவார், என் ராஜா வருவார், அழகும் சௌந்தரியமான என் எஜமானன் வருவார். மனுஷன் சிறுமைப்படுத்தும் பொழுது நான் என் சிறுமைக்கு நானே காரணமாக இருப்பேனா, எங்கள் அப்பா வரமாட்டார். நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவஜனமே. இந்த 2 வார்த்தை நீங்கள் மரிக்கும் வரை உங்கள் இருதயத்திலே இருப்பதாக. மனுஷன் சிறுமைப்படுத்துவானா சந்தோஷப்படுங்க, எங்கள் அப்பா வந்து என்னை காப்பாற்றுவாரியா. நீ என்னை சிறுமைப்படுத்திட்டல, உனக்கு முன்பாக நான் வளர்ந்து காமிக்க நீ நினைக்காத. எங்கள் அப்பா உனக்கு முன்பாக வளர வைப்பார். ஆனால் ஒன்றுத்தில் கரெக்டாக இருங்க. என்னை மேன்மையாக எங்கள் அப்பா நடத்தி கொண்டு செல்லும் பொழுது அந்த மேன்மைக்கு பங்கம் விளைவிக்கிற மாதிரி சிறுமையான காரியங்களோ, சிறுமைப்படுத்தி கொள்ளக்கூடிய காரியங்களோ எனக்குள்ளே இருக்கக்கூடாது, நமக்குள்ளே இருக்கக்கூடாது. சவுல் ராஜாவாய் சிறுமையானவனாய் இருக்கும் பொழுது, கோத்திரத்திலே சின்ன கோத்திரமாய் அவன் இருக்கும் பொழுது, சாமுவேல் ஐயாவுக்கு ஆண்டவர் சொல்லி சவுலை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணான். சிறிய கோத்திரம், பெரியவனாய் பார்க்கப்பட்டான், பெரியவனாய் பார்க்கப்பட்டான். ஆனால் அதே சவுல் சாமுவேல் சொல்லும் பொழுது அந்த பட்டணத்தில் ஒன்று கூட உயிரோடு வைக்காத, ஒன்று சாமுவேல் 15வது அதிகாரத்தை வாசிச்சிங்கன்னா தெரியும், எடுக்க வேண்டாம். ஒன்று கூட உயிரோடு வைக்காத அவன் அந்த ராஜாவை பிடிச்சிட்டான், உயிரோடு கொண்டு வந்துட்டான். அங்கே இருக்கிற ஆடு மாடுகளை எடுத்துட்டு வந்துட்டான், கொள்ளையிட்ட பொருள்களை. கர்த்தருக்கு அது அருவருப்பாய் ஆனது. கர்த்தருக்கு அது அருவருப்பாய் ஆனது. அவ ஆண்டவர் சொல்லிட்டாரு சாமுவேல் ஐயா கிட்ட, நான் சவுலை தள்ளினேன். இதான் மனுஷனுடைய சிறுமை. இதுக்கு மன்னிப்பு கிடைக்குமானா கஷ்டம், கஷ்டம். ரொம்ப கதறணும் ஆண்டவர்கிட்ட, ரொம்ப 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 கதறணும், ரொம்ப கதறணும். இறங்கிட்டாருன்னா சிறுமையிலேருந்து மாற்றிடுவார். இறங்கலைன்னா அவ்வளோதான், சிறுமையோட வெட்டிக்குள்ளே போக வேண்டியதுதான். இந்த வார்த்தை உங்களை மேன்மைப்படுத்துவதற்காக மாத்திரமே, கர்த்தர் உங்களை பலப்படுத்துவதற்கு மாத்திரமே இந்த வார்த்தை உங்களுக்கு உண்டாகுகிறது. அல்லேலூயா. அப்போ புரிஞ்சுக்கிங்க, மனுஷன் சிறுமைப்படுத்தும் பொழுது சந்தோஷப்படுங்க. கஷ்டமாக தான் இருக்கும். இந்த உலகத்திலே ரொம்ப கஷ்டமான நிகழ்வு என்னன்னா, ஒரு மனுஷன் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு கண்ணு முன்னாடியே நம்மளை கீழே தள்ளி விட்டுட்டு இன்னொருத்தவங்களோட நல்லா பேசும் பொழுதோ, இன்னொருத்தவங்களை யூஸ் பண்ணும் பொழுதோ, இன்னொருத்தவங்க கிட்ட நம்மளை பற்றி கேவலமாக பேசும்போதோ, அதுதான் உலகத்திலே மோசமான தண்டனை. ஆமாம் இல்லையா? எத்தனை பேர் ஒத்துக்கொள்கிறீங்க? நல்லா பழகி இருப்பாங்க, அவங்களுக்காக உயிரை கூட கொடுத்துருப்போம். ஏதோ ஒரு சின்ன தவறு செஞ்சுருப்போம், அதை மன்னிக்க முடியாமல் நம்மளை ஒதுக்கி வச்சுட்டு அழ வச்சு பார்ப்பாங்க. அப்படியே சாஃப்டான இருதயம் கல்லா மாறிடும். ஆனா அதற்கு ஆண்டவர்
கிட்ட போய் உட்காந்து, தேவனே இயேசுவே, அம்மாப்பா நான் உனக்கு துரோகம் பண்ணது உண்மைதான், ஆனாலும் தேவனே என்னை மன்னிங்கன்னு கேட்கும் பொழுது அந்த துரோகத்தை மன்னிச்சு அதே கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மையாக உயர்த்துவாருங்க. அதான் ஆண்டவர். நீங்க மேன்மையா இருப்பீங்க. அல்லேலூயா. மேன்மை அடைவதற்கு சிறுமைப்பட்ட நீங்க சிறுமையிலிருந்து தப்பிப்பதற்கு ஒரே ஒரு வசனம் தான். சங்கீதம் 9:10 சொல்லுங்க. கர்த்தரை தேடுகிறவர்களை அவர் கைவிடுகிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. அவ்வளவுதாங்க. அப்ப தேடுவோமா? இனி நம்ம தேட ஒப்பு கொடுப்பீங்களா? குடும்பமா ஒரு நேரத்தை ஒதுக்கி தேவனை குடும்பமா தேடுவீங்களா? அப்ப அப்படி தேட 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 உங்கள் சிறுமையை கர்த்தர் மாற்றுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிக்கிறேன், இங்க இருக்கிற அத்தனை பேரும் ஏதோ ஒரு விதத்துல சிறுமைப்பட்டு போனவங்களா தான் இருக்கும். சில முகங்களை பார்க்கும்போது, சில உறவுகளை பார்க்கும்பொழுது வெட்கப்பட்டு தலைகுனிவோட இன்னைக்கு உங்க நிலைமை இருக்கலாம். ஆனால் அனுதினமும் நீங்கள் கர்த்தரை தேட 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 உங்கள் சிறுமையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. தாழ்மைக்கு அடுத்தது என்னங்க? உயர்வு. தாழ்ந்துகிட்டே போக மாட்டீங்க. மரணத்துல கூட தாழ்மை இருக்க கூட டிசைட் பண்ணிட்டாரு பாருங்க. உயிர்த்தெழுத நாளை முன்குறிச்சு வச்சிருக்கிற அந்த நாளில் நம்ம எல்லாம் மேலே ஏறி போக போறோம். மரணம் கூட சிறுமையில நம்மளை கொண்டு போகாது. அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். அல்லேலூயா. அதுதான் கர்த்தர். ஆமென். விசுவாசத்தோட இருங்க. யோசேப்புக்கு வராத சிறுமையா? ஆனால் அதே யோசேப்பு இந்த வார்த்தை நீங்க விசுவாசத்தோடு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 51 நல்ல விசுவாசத்தோடு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டார். என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி, அம்மா அப்பாவை சகோதரரை மறக்கும்படி இல்லை, அவங்க செய்த துரோகத்தை மறக்கும்படி கர்த்தர் செய்தார் என்று யோசேப்பு சொல்றார். அப்ப இன்னைக்கு சிறுமைப்பட்டு கிடக்கிற ஜனமே, எந்த மனிதனால் நீ சிறுமைப்பட்டு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு அமர்ந்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறாயோ, நீ அந்த மனிதன் மீது எரிச்சல் அடையாதே. அந்த மனிதன் படுத்தின சிறுமை நிமித்தம் நீ எரிச்சலாய் இன்று தேவ சமூகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறாய். அந்த எரிச்சலை நீ மறந்து போ, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அந்த எரிச்சலை நீ மறந்து போ, கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். அவ்வளவுதாங்க. அழகா ஆண்டவர் சொல்லிட்டார். சிறுமைப்படுத்தினவனை நினைச்சு நீ எரிச்சல் அடையாது. என்னை இந்த நிலைமைக்கு தள்ளிட்டானு, இவனுக்காக நான் இவ்வளவு செஞ்சனே, என்னை வேதனைப்படுத்திட்டானு, அசிங்கப்படுத்திட்டானு, கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. யோசேப்புக்கு நடக்காததா? சொல்லுங்க. யோசேப்புக்கு நடக்காததா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. உங்களுக்கு நடந்துற போது சொல்லுங்க. சகோதரர்கள் 10 பேரும் யோசேப்பை குழியில போட்டுட்டாங்க. உங்களை எத்தனை பேர் குழியில போட்டாங்க சொல்லுங்க. அல்லேலூயா. அவன் ஒரு சொப்பனம் காண்கிறான். அவன் காண்கிற சொப்பனத்தை தகப்பன் இடத்துல போய் சொல்றான். தகப்பன் இடத்துல சொல்லும்போது தகப்பன் என்ன பண்றாரு? அதட்டுறார். 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 சிறுமைப்பட்டு போறானா? இப்போ உங்க வீட்லயே நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் ஒரு பிள்ளை. அந்த பிள்ளை பேச்சை கேட்பீங்களா? சம்பாதிக்காம தருதலையா சுத்துற பிள்ளை பேச்சை கேட்பீங்களா? சம்பாதிக்கிற பிள்ளைய பேச்சுதான் கேட்பீங்க. ஆமாவா இல்லையா? நல்லா சம்பாதிக்காத பிள்ளைங்களோட பேச்ச கேட்கவே மாட்டீங்க, சிரமப்படுத்தி பார்ப்பீங்க. ஆனால் அது ஒரு நாள் நல்ல மேன்மையாக வந்து நிற்கும். அதனால் எந்த மனுஷனையும் சிரமப்படுத்தாது. உங்களை வேணால் சிரமப்படுத்திட்டு போட்டோம், மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம அறிஞ்சோ அறியாமலேயோ யாரையும் சிரமப்படுத்த வேண்டாம். அவங்க 1000 தவறுகள் பண்ணாலும், 1000 அக்கிரமங்கள் பண்ணாலும், 1000 குரோதங்கள் பண்ணாலும்,
ஒரு நாள் அவர்கள் தேவனிடத்துல போயிட்டு, ஆண்டவரே இந்த மனிதர்களுக்கு நான் தீங்கு விளைவிச்சுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கப்பான்னு சொல்லி காலில் விழுந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவர் மன்னிச்சு விட்டுருவார். ஏன்? அவரை தேடி வந்துட்டான். அவரை தேடி வருகிற அவர் காலை தள்ளி உதறி விடுகிற தேவன் அல்ல, தேடி வருகிறவர்களை கரம் பிடித்து தூக்கி விடுகிற தேவன். அல்லேலூயா. ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் வெறுத்து தள்ளாதீங்க, மன்னிச்சு மறந்து கடந்து போயிடுங்க. இதெல்லாம் பெரிய கிருபை. இந்த மாதிரி வரங்களை தான் ஜெபத்தில் கேட்கணும். இந்த மாதிரி வரங்கள், மன்னிக்கக்கூடிய வரங்களை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு கேட்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா, கூட சிநேகிச்சவங்களே நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. எதுக்கு? அந்த வரம் கிரியை செய்தா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு. அல்லேலூயா. நான் என்கிட்ட மன்னிக்கிற குணம் இருக்குது அப்படின்னு நான் சொல்லலாம். எப்போ நான் பாஸ் ஆவேன்? என் கண்ணு முன்னாடி துரோகம் பண்ணும் பொழுது அவங்கள மன்னிக்கக்கூடிய நிலையில் நான் இருந்தால் தான் பாஸ் ஆவேன், இல்லையா? அப்போ ஆண்டவர்கிட்ட எப்பொழுதுமே எந்த விஷயத்தை கேட்டாலும் அதுக்கு நேர்மாறாக ஒரு காரியத்தை கொண்டு வந்து நிறுத்துவார். நேர்மாறாக ஒரு காரியத்தை எடுத்துன்னு வந்து நிறுத்துவார். அந்த காரியத்தை பார்த்து எரிச்சல் அடையக்கூடாது. எதுக்கு? நான் அதை நிறுத்துறாருன்னா பாஸ் ஆகிறோமா ஃபெயில் ஆகிறோமான்னு பார்க்கறதுக்காக தான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மன்னிக்கும் குணம் நம்மை உயர்த்தும். அல்லேலூயா. இன்னைக்கு ஒருவேளை மனதால் நமக்கு காயப்படுத்தி இருப்பாங்க, அறிஞ்சோ அறியாமலையோ காயப்படுத்தியிருப்பாங்க, அவங்கள மன்னிச்சுட்டு நம்ம கடந்து போவோம்னா அந்த சிறுமையிலிருந்து நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஏன்? மன்னிப்புங்கிற மேன்மையை நமக்கு கர்த்தர் கொடுக்கிறவராக இருக்கிறார். எதிர்த்து போகவே வேண்டாம். மனுஷனை எதிர்த்து போகாதீங்க. யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ யோசேப்பு பாருங்க, சொப்பனம் காண்கிறான். ராஜாவும் சொப்பனம் காண்கிறார். யாருன்னா நீ சொப்பனக்காரன் போய் அவனுக்கு ஒரு வேலையில ராஜாவை யாருன்னா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. யோசேப்பு சொல்றாங்க. யோசேப்பு பட்ட அவமானங்கள், வேதனைகள், நிந்தனைகள், எவ்வளோ சிறுமையான காரியங்கள். அதை விட நீங்களும் நானும் பட்டிருக்க முடியுமா? முடியாதுங்க. அந்த சிறுமையிலிருந்தே உங்களை யோசேப்பை உயர்த்தி வச்சிருக்கிறாருன்னா அதை விட கம்மியா இருக்கிற நம்மளை உயர்த்த மாட்டார்னு என்னங்க? டவுட்டே படாதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவார், கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கேளுங்க, உயர்வு வரும். உண்மையா சொல்ல, கேளுங்க, கேளுங்க. அந்த சங்கீதம் 9:10 மீண்டும் ஒரு முறை வாசிங்க. கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கை விடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். அல்லேலூயா. தேடுகிறவர்களை தேவன் கைவிடுகிறதே இல்லை. குழியில இருக்கும் பொழுதும் எவ்வளோ வலி இருந்திருக்கும் சொல்லுங்க. யோசேப்புக்கு எவ்வளோ வலி இருந்திருக்கும். வலி இருந்திருக்குமா? இருந்திருக்காதா? ஒரு மனதாய் 10 பேரும் இவனை போட்டு முடிச்சிடணும்னு முடிக்கிறாங்க. எங்க ஒரு மனம் வருது பாருங்க. ஒருத்தம் கூட இறங்கலையே. 20 வெள்ளி காசுக்கு இஸ்மவேல் ஜனத்துல வித்து போட்டுட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன அதை ஒரு காரியத்தை எப்படியாக பார்க்க வச்சாரு. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குழியில இருந்தாலும் வெளில போவாயா? அல்லேலூயா. எனக்கு அந்த ஆச்சரியமா இருந்தது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் குழியில இருந்தாலும் விலை போகிறவனா இருக்கிறான். அப்ப உங்க சிறுமை உங்கள் அபிஷேகத்தினால் உங்களை மேன்மை அடைய செய்திடுவாங்க. சிறுமைப்பட்டு போய் நான் வந்திருக்கிறேன் நீங்க நினைக்கிறீங்கன்னா இல்லைங்க. ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கர்த்தருக்கு கொடுங்க. உங்க பிள்ளைங்களுக்கு அதை சொல்லி வளங்க. திரும்ப திரும்ப பிள்ளைங்களுக்கே வருது வார்த்தைகள். உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க சொல்லி வரும்பொழுது நீங்கள் காணாத ஆசீர்வாதத்தை, நீங்கள் இழந்த சுகத்தை உங்கள் பிள்ளைகள் இழக்க மாட்டாங்க. இது 1. 2, நீங்கள் பட்ட சிறுமை உங்கள் பிள்ளைங்களோட வாழ்க்கையில வரவே வராதுங்க. அல்லேலூயா. நீங்க பட்ட அவமானம் உங்க பிள்ளைங்க பாதத்தை கூட தொட்டு பார்க்க முடியாதபடிக்கு கர்த்தர் அவங்களை உயரத்துல வச்சிருவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. 20 வெள்ளி காசுக்கு வித்தாங்க. ஆனா காலம் கடந்ததுக்கு அப்புறம் சகோதரர்கள் வரும்போது அந்த பையில பணத்தை போட்டு அனுப்புறாருன்னா பாருங்க. விற்கப்பட்டவன் கொடுக்கிறவனாய் மாறினான். அதான் வெயிட்
கர்த்தருக்கு காத்திரு. உன் வேலை வரும் பொழுது உன் கரம் கொடுக்கிற கரமாய் மாறிடும். இவ்வளோ நாள் நீங்க வாங்கின கரமா இருக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனால் ஒரு நாள் நிச்சயம் வரும், வாங்கின கரத்தை கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றுவார். இதே கரம் வாங்கின கரமாய் உண்டு, ஆனால் ஒரு நாள் வரும், காத்திருங்க, இதே கரத்தை கொடுக்கிற கரமாய் கர்த்தர் மாற்றுவார். ரத்தத்தனையா நீங்க கொடுப்பீங்க. சிரமப்பட்டு தலகூனி குறுகி நீங்க வாங்கியிருக்கலாம். அந்த வாங்கின நிமித்தம் மனுஷன் உங்களை சிரமப்படுத்தி பார்த்துருக்கலாம். கவலைப்படாதீங்க, இந்த சிறுமைக்கு காரணம் கர்த்தர் அல்ல, நீங்க தான். ஆனாலும் சமாதானத்தை உண்டு பண்ணும் வேலை யார் மேல வந்தது? அவர் மேல வந்தது. இந்த சிறுமை நிமித்தம் நீங்க சமாதானம் இழந்திருக்கிறீங்களா? சங்கீதம் 9:10 படி அவரை தேட 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 நீங்கள் மேன்மை அடைகிறவர்களா இருப்பீங்க. யோசேப்பு எத்தனை வேதனைகள் பட்டிருப்பா. அண்ணன்மார்கள் குழியில போடும் பொழுது, சிறைச்சாலையில இருக்கும் பொழுது, போத்திபார் வீட்டில் இருக்கும் பொழுது, எல்லா விதத்திலையும் சிறுமை வந்தது. ஆனால் ஒரு நாள் வந்தது, ராஜா அழைக்கும் பொழுது அவன் கட்டுகள் அறுக்கப்பட்டவனாய் சிறுமைப்படுத்தப்பட்ட இடத்துல சிறுமை இல்லாதவனாய் வஸ்திரம் தரித்து ராஜாவுக்கு முன்பாக அவன் போய் நிற்கும் பொழுது அவன் சிறுமை மாறினது. ஒரு நாள் வருகிறது தேவஜனமே, நீங்களும் நானும் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும் பொழுது சிறுமை இல்லாதவர்களாய், சிறுமைப்படுத்தப்பட்ட காரியத்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களாய் நிச்சயம் ஒரு நாள் ராஜா அவருக்கு முன்பாக நம்மை நிற்க வைப்பார். அல்லேலூயா. தேவஜனமே, சிறுமைப்பட்டு போக மாட்டீங்க தேவஜனமே. அல்லேலூயா. 1 சாமுவேலின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13. சாமுவேல் தைலம் கொண்டு எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதல் கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய் இங்க பாருங்க, தைல கொப்பியை எடுத்து தாவீதின் மேல ஊத்தி அபிஷேகம் பண்றாங்க. இந்த காரியம், இந்த பகுதி எல்லாருக்குமே தெரியும். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 1-3 வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்கு நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். ஒரு நிமிஷம் இது நிப்பாட்டுங்க. கர்த்தருக்கு நான் நன்றி சொல்றேன். இந்த காரியம் சவுல் நான் தள்ளினவனை நினைத்து நீ எம்மட்டும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய்ன்னு கர்த்தர் சாமுவேலுக்கு சொல்றாரு. ஆனா இதை நம்ம இப்படியா பார்க்கலாம். எப்படின்னா, சிறுமைப்பட்டு போன நான் என்னை சிறுமைப்படுத்தின காரியத்தையே நோக்கி நான் அழுது கொண்டிருக்கிறேன். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன்னை சிறுமைப்படுத்தின காரியத்தை விட்டு நீ எழும்பி வா, நான் வைத்திருக்கிற அபிஷேகத்தை துதியினாலே நீ பெற்றுக்கொள், நீ அபிஷேகப்பட்டவனாய் பட்டவளாய் மாறுவாய். அல்லேலூயா. அவ என்ன அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க என்ன இப்படி சொல்லிட்டாங்க, என்ன கேவலமா பேசிட்டாங்க, யாரும் இவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. காலங்கள் இருக்கும், அதையே நினைச்சு அழுது கொண்டு இருப்பாயேனால் நீ சிறுமைப்படுத்தப்பட்டு கொண்டே இருப்பாய். நீ அதிலிருந்து எழும்பி வந்துட்டு தேவனை துதிக்கும் பொழுது அபிஷேக தைலம் விழுந்துடுவாங்க. அவ்வளவுதான் வித்தியாசம். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஆரம்பத்தில் சொன்னதுதான், மனுஷன் சிறுமைப்படுத்திருப்பானா கர்த்தர் வருவார். யோசேப்பு சிறுமைப்படுத்தப்பட்டான், கர்த்தர் உயர்த்தினார். சவுல் சிறுமையானவனா இருந்தான், கர்த்தர் உயர்த்தினார். ஆனால் அவன் காரியத்து நிமித்தம் சிறுமைப்பட்டு போனான். அவன் சிறுமைப்பட்டு போனபடினாலதான் அங்கே 1 சாமுவேல் 16:1 திரும்ப வாசிங்க. கர்த்தர் சாமுவேலை நோக்கி, இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இராதபடிக்கு நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டிருப்பாய்? நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பிக் கொண்டு வா. பெத்லகேமியனாகிய ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்புவேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வார்த்தையை முடிஞ்சா எழுதி வச்சுக்கோங்க. நீ உன் கொம்பை தைலத்தால் நிரப்பி கொண்டு வா. நான் இதை இப்படியாக உணர்த்தப்படுகிறபடினால இப்ப சொல்றேன். அவர் சவுலை தள்ளினார், இன்னொருவனை ராஜாவாக்குவதற்கு தைல குப்பியை ஃபில் பண்ண சொல்லிட்டார், ரீஃபில் பண்ண சொல்லிட்டார். ஏன்னா சவுலின் மேல ஊத்துனதுக்கு அப்புறம் காலி ஆயிடுச்சு, ரீஃபில் பண்ணவே இல்லை, ரீஃபில் பண்ணவே இல்லை. ஏன்? அவசியம் வரல.
சொல்லுங்க, அவசியம் வரல, அவசியம் வரல. இப்ப ரீஃபில் பண்ண சொல்றாரு. ஏன்? அவசியம் வந்திருக்கு. அப்போ ஒரு காலத்திலே உங்களிலே அபிஷேகத்தை கொடுத்து, உங்களிலே நல்ல வாழ்வை கொடுத்து, உங்களிலே பணத்தை கொடுத்து, பொருளாதாரத்தை கொடுத்து, சுகத்தை கொடுத்து, எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். பழைய ஏற்பாட்டு காலத்துல பல்லுக்கு பல்லு, கண்ணுக்கு கண்ணு, கைக்கு கை, வாளுக்கு வாளு. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்தின் தேவனோ அன்பு ஒன்றே பிரதானம். ஐயரே, நான் மடிந்து போகிறேன் என்று சரணடையும் பொழுது, இல்லப்பா உனக்காக நான் ரத்தம் செஞ்சிருக்கிறேன், என்னிடத்துல கொடுக்கப்பட்டதை நான் ஒன்றும் இழக்கவில்லை என்கிற வார்த்தை பொய் ஆகாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவனை மட்டும்தான் இழந்தார். ஏன்? அவன் தன்னை சிறுமைப்படுத்தி கொண்டான், யூதாஸ் காரியட். வேற யாரையும் அவர் இழக்கலை. அவர் இருக்கிறவரை யாரையும் அவர் இழக்கலை. அல்லேலூயா. அப்போ இந்த வார்த்தை எப்படி பாருங்க, உங்களிடத்துல ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்திருந்தார், உங்களிடத்துல நல்ல வல்லமையை கொடுத்திருந்தார், உங்களிடத்துல நல்ல அபிஷேகத்தை கொடுத்திருந்தாரு, நல்ல பொருளாதார ஆசீர்வாதங்கள் இருந்தது, வியாபாரங்கள் எல்லாம் செழித்து போகுது. ஆனால் சிறுமைப்பட்டு போன நிலையிலே நீங்க இருக்கிறீங்க. பழைய ஏற்பாட்டு காலத்தின் பிரகாரம் பார்த்தா நம்ம கர்த்தர் தள்ளிட்டாரு. புதிய ஏற்பாட்டின் காலத்துல பார்ப்போமே ஆனால் கர்த்தர் நம்மை காத்து கொள்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல்லு மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அப்ப தள்ளப்பட்ட உங்களை மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்ற கர்த்தர் பெரியவராய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பெரியவராய், கிறிஸ்து இயேசு பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ரீஃபில் பண்ணுங்க உங்க பாத்திரத்தை. அவ்வளவுதாங்க, ரீஃபில் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை, ரீஃபில் பண்ணுங்க. துதியினால ரீஃபில் பண்ணுங்க. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாய் நீங்க மாறுவீங்க. அந்த பாவத்தினால, அந்த அபிஷேகத்தை இழந்தபடினால, தோல்வியினால் அபிஷேகத்தை இழந்தபடினால, துக்கத்தினால் அபிஷேகத்தை இழந்தபடினால தான் இன்னைக்கு உங்களால தேவ சமூகத்துல நல்ல துதியோடு பாடலோடு ஆராதிக்க முடியவில்லை. அதை இன்னைக்கு ரீஃபில் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை நடத்த வல்லமையுடையவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸோ ரீஃபில் யுவர் வெசல்ஸ். அங்கே பாருங்க, அண்ணங்காரன் அப்பாவே அந்த இடங்கள்ல நீங்கள் பார்க்கணும். 16 7 8 9 10 11 12 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, நேரம் இல்லை வாசிக்க வேண்டாம். என்ன சொல்கிறாங்கன்னா, முதல் பையனை கொண்டு வராங்க. சாமுவேலையா கூட யார் அபிஷேகம் பண்ண போறோம்னு கூட தெரியாது, சொல்லிட்டாரு, வந்துட்டார். இவனா இருக்குமோ? கர்த்தர் அங்கே இடைபெறார். இவன் இல்லை, மனுஷனோ முகத்தை பார்ப்பான், நானோ இருதயத்தை பார்ப்பேன். உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்குது? நீ அதான் முக்கியம். உங்க இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கு? புரியுதா? இப்போ ஆராதனைக்குள்ள சொன்ன வார்த்தை, எப்போ வரீங்க, எப்படி வரீங்கன்றதான் மனுஷன் பார்ப்பான். ஆனால் எந்த வாஞ்சையோட வரீங்க அதுதான் கர்த்தர் பார்ப்பார். கடந்த வாரத்தில் நம்ம பேசணும். அப்போ வாஞ்சை உள்ளவனை அவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. அவன் என்னிடத்தில் வாஞ்சா இருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைகளத்தில் வைப்பேன். யாரை வைக்கிறாரு? வாஞ்சை உள்ளவனை. அப்போ சிறுமைப்படுத்தப்பட்ட நாட்களில் நீங்கள் அவரை வாஞ்சையோடு இன்னும் அதிகமாய் தேடுவீர்கள் என்றால், யோசேப்பு தேடி இருக்கிறார், அதனால்தான் மேன்மை அடைந்தவராயினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே தான் எங்களுக்கு கசப்பா இருக்கு, கஷ்டம், அதுதான் கஷ்டமா இருக்குது அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும்ல. இங்கே தான் நம்ம நியாயம் தீர்க்கிறவர்களா, நியாயாதிபதிகளாய் மாறிடுவோம். எப்படி? ஜெபம் பண்ணுங்கன்னு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. நீங்க ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆள் சொல்லுங்க, ஒரு ஆளை பார்த்து சொல்லுங்க. ரெண்டு பேரும் இதே டைலாக் இருக்கு. ஒருத்தர் பக்கத்தை பார்த்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. சொல்றீங்களா? நீங்க சொல்லுங்க, ஜெபம் பண்ணவங்களை பார்த்து, ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னவங்களை பார்த்து சொல்லுங்க. உனக்கு என்ன தெரியும் என் கஷ்டம், ஜெபம் பண்ணுன்னு சொல்ற பெருசா? சொல்லுங்க. இது சராசரியா வீட்டில் சொல்றீங்கல்ல, வீட்டில் சொல்ல மாட்டீங்க. பாஸ்டிங்க வந்து ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது மனசுல சொல்லுங்க, உங்களுக்கு என்ன, நீங்க மாட்டு நின்று சொல்லிட்டு போயிடுவீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. கஷ்டமோ வேதனை எங்களுக்கு தானே தெரியும், மனசுல சொல்லுவீங்கல்ல. சொல்லுவீங்க. அதெல்லாம் கடந்து வந்திருப்பீங்க, மறந்துருப்பீங்க. பிராக்டிக்கலா பேசுறேன் இல்ல. உங்களுக்கு என்னப்பா, நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போயிடுவீங்க. ஐயா
எங்களுக்கு தானே தெரியும் வலியும் வேதனையும், இல்லை ஆமாவா? ஆனால் நல்லா புரிஞ்சுக்கிங்க, எல்லாருக்கும் ஒரே வலி, எல்லாருக்கும் ஒரே வேதனை தான், சொல்கிறவங்களுக்கும் அதே வலி தான் இருக்கும். அப்போது இன்னைக்கு சிறுமைப்பட்டு போன தேவஜனமே, நீ மேன்மை அடைவதற்கு கர்த்தரை தேடுங்க. சங்கீதம் 9:10 அழகாக நோட் பண்ணிக்கிங்க. சங்கீதம் 9:10 நோட் பண்ணிக்கிட்டு வீட்டில் எழுதி வைங்க. கர்த்தரை தேடினா என் சிறுமை மாறிடும். அவ்வளோதான். மனுஷனை தேடி எத்தனை இடத்துக்கு போயிருப்போம், ஆனால் தேடி போன மனுஷன் உதவி இருப்பானா? நிச்சயம் 1-2 தான் இருக்கும். ஆனால் தேடாத மனுஷன் வந்து உதவி இருப்பான், அதுதான் கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்காக அந்த ஊர் நதியவே வத்த பண்ணினார்னா பார்த்துக்குங்க. அந்த மனுஷனை தேடி யாரு வரா? ஒரு உதவி வரா. ஆண்டவர் பாருங்க எப்படி அற்புதம் செய்யறாரு. ஒரு மனிதனுக்காக அவர் இறங்குவார். யோசேப்புன்ற ஒரு மனிதனுக்காக பஞ்சத்தை உண்டு பண்ணினவராக இருக்கார். ஏன்? யோசேப்பில் அவர் நாமம் மகிமை அடைய, யோசேப்பினுடைய சிறுமையிலே அவன் மேன்மை அடைவதற்காக. அதனால்தான் யோசேப்பு சொன்னாரு, என் தகப்பன் வீட்டையும் மறந்தேன், எல்லாத்தையும் மறந்தேன். எப்படி சொல்ல முடியுது பாருங்க. யோசேப்பு, என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார். உன் சிறுமையை நீ மறக்கும்படி தேவன் பண்ணுவார். அல்லேலூயா. உங்கள் சிறுமையை நீங்கள் மறக்கும்படி தேவன் ஒரு மேன்மையை கொண்டு வந்து அதிலே உங்கள் சிறுமையை மறக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். அப்பா கொண்டு வந்து நிறுத்துறாரு. முதல் பையனை நிறுத்துறாரு, இல்லைங்க. 2வது பையன் இல்லை, 3வது பையன் இல்லை, 4வது பையன் இல்லை, 5வது பையன் இல்லை. எங்க? ஒரு பையன் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, கேவலமான ஒரு வேலையை மேய்க்க இடையனாய் போயிருக்காங்க. அந்த பையனை யாரும் அண்ணன் கூட ஞாபகப்படுத்தலையே, அண்ணன் கூட சொல்லலையே. உங்கள் வீட்டில் நீங்கள் சொல்லுவீங்களா? ஏதோ ஒன்று சமைச்சிட்டு சாப்பிடும் பொழுது ஒரு பிள்ளைக்கு வைங்க அப்படின்னு ஏதாவது அக்காமார்கள் சொல்லியிருக்கிறீங்களா? தங்கச்சிக்கு வைங்கன்னு அண்ணன்மார்கள் சொல்லியிருக்கீங்களா? தம்பிக்கு வேணும்னு சாப்பாடை பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம்? எனக்கே எல்லாம், எனக்கே எல்லாம், எனக்கா இத்தனை கிருபை அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கை தட்டார், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டுடுறாங்க. அண்ணன் நினைக்கல, பெரிய அண்ணன் நினைக்கல, சின்ன அண்ணன் நினைக்கல, அதை விட சின்ன அண்ணன் நினைக்கல, அப்பா இவனுங்கெல்லாம் விட்டு தள்ளுங்க, அப்பா நினைக்கலையேங்க. பெத்த அப்பா நினைக்கலையே. எனக்கு ஒரு பையன் இருக்கிற, அவனை கூப்பிடுற, அவனை வேணா பாருங்க. அப்பாவே டிசைட் பண்ணிட்டார், இது உதவாதது, இது உருப்படாதது. ஆனா ஆண்டவர் உதவாததை உருப்படாததாங்க கூட்டின்னு வருவாரு. எப்பா என்னால முடியாதப்பா, உதவாததை உருப்படாததான் கூட்டின்னு வந்து அபிஷேகம் பண்ண வைப்பார். அதான் கர்த்தர். அல்லேலூயா. அப்ப மனுஷ பார்வைக்கு நீங்க உதவாதவங்க யாருன்னா தள்ளி வச்சிருக்காங்கன்னா கவலையப்படாதீங்க. உங்களுக்கெல்லாம் இந்த அனுபவம்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, எனக்கு நிறைய இருக்கு. என்னை பார்த்தாலுமே சந்தோஷமா பேசக்கூடிய ஜனங்கள், என் தோல் மேல கை போடுற ஜனங்கள், எனக்குன்னா ஒண்ணுன்னா செய்யக்கூடிய ஜனங்கள் இருந்த நாட்களில் இருக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா ஒரு நாள் வந்தது, அத்தனை ஜனங்கள் ஒரே இரவுல என்னை சிறுமைப்படுத்தி பார்த்தாங்க. வருத்தம் இருந்தது. அப்பா சொன்னதுதான், ஏய் நான் உன் கூட இருக்கேன், தைரியமா, நான் உன் கூட இருக்கேன், தைரியமா. இல்லப்பா ஒருவேளை நான் தவறு செய்திருப்பேன், அதை பற்றியெல்லாம் நீ பேசாத, நான் உன் கூட இருக்கேன். முடிச்சிட்டார். அவ்வளோதான். அன்னிலிருந்து இன்னி வரைக்கும் அந்த ஜனங்களை பற்றி நினைவே இல்லை எனக்கு. அந்த நண்பர்களை பற்றி நினைவே இல்லை. அந்த சூழ்நிலை பற்றி நினைவே இல்லை. மறக்கடிச்சிட்டாரு. யோசேப்பு சொன்னது போல மறக்கடிச்சிட்டாரு. அதாங்க கர்த்தர். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் தேவன். அப்போ உங்களை மறக்கடிக்க பண்ணுவாருங்க. உங்கள் சிறுமையை மறக்கடிக்க பண்ணுவார். உங்களை சிறுமைப்படுத்தினவர்களை மறக்கடிக்க பண்ணுவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஒன்று புரிஞ்சுக்குங்க, மனிதனால சிறுமைப்படும் பொழுது தேவ கரம் வரும். உங்களால நீங்களே சிறுமைக்கு காரணமா இருப்பீங்கன்னா தேவ கரம் வராது. அதனால் எச்சரிப்போடு தேவ வார்த்தையை கேளுங்க. எச்சரிப்போடு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. எச்சரிப்போடு தேவ சமூகத்தில் வாங்க.
என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற வார்த்தை ஒரு தேவ பிள்ளைகளுக்கும் ரொம்ப முக்கியம். அதை விட அந்த ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடிய பாதை என்ன என்று வரும் பொழுது அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அற்பமா யாரையும் எண்ணாதீங்க. நல்லா புரிஞ்சுக்கங்க. எந்த ஒரு மனுஷியோ அற்பமா எண்ணாதீங்க. தாவீது அற்பமா எண்ணப்பட்டபடியினாலதான் அவன் ஆடு மேய்க்க போயிட்டான். ஆனால் அவன் வரும் வரை நான் பந்தியிலே கை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு தீர்க்கதரிசி. அவன் வந்தான், பார்த்தாரு, இவன் தான் சொன்னாரு, அபிஷேகத்தை ஊத்திட்டார். 1 சாமுவேல் 16-13 வாசிக்கிறேன். அவ்வளவுதாங்க. ஒரு நாள் வரும் நீங்கள் அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை தம்மை நம்பியிருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். தம்மை நம்பியிருக்கிறவர்களை அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. தம்மை நம்பி இருக்கிறவர்களை சொல்லுங்க. தம்மை நம்பி இருக்கிறவர்களை, அப்போ உங்களை நம்பி இருக்கிறார். நீங்க அவரை நம்பி இருக்கிறீங்கள, உங்களை அறிந்திருக்கிறார். அப்போ நீங்க பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரை நம்பி இருக்கிறீங்களா? அப்போ சொல்லுங்க, அவர் உங்களை அறிந்திருக்கிறார். ராஜா வருவார். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும். கோணலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். சிறுமைப்பட்ட பள்ளங்கள் எல்லாம் மூடப்பட போதுங்க. மனுஷனால நீங்க சிறுமைப்பட்டு இருப்பீங்கன்னா அந்த மனிதர்களை விட்டு கர்த்தர் உங்களை பிரித்து எடுத்து அதே மனிதர்களுக்கு முன்பாக உங்களை உயர்த்தி வைப்பார். அல்லேலூயா. ஆனால் சங்கீதத்தின் புஸ்தகம் 9:10 படி அவரை நீங்கள் தேடுகிற பட்சத்தில் உங்கள் சிறுமை மாறும். அல்லேலூயா. அவரை தேடுகிற பட்சத்தில் உங்கள் வெறுமை மாறும். அவரை தேடுகிற பட்சத்தில் உங்கள் தரித்திரம் மாறும். அவர் பெரியவராயிருக்கிறார். ராஜா வருகிறார், ஆயத்தமாகுங்க. மணவாளனுடைய வருகை சமீபமாயிருக்கிறது. இந்த நாளிகையிலே வருவேன் என்று ஒருவனும் அதை அறியான். ஆகையால் தேவஜனமே, உன் வெறுப்பை தூக்கி போடு, உன் கசப்பை தூக்கி போடு. சக மனிதனிடத்திலே நீ பெருமை பாராட்டுகிறதை தூக்கி போடு. சக மனிதனை நீ சிறுமைப்படுத்தி பார்ப்பாய், ஆனால் ஆமானாயிராதே. உன் கண்களுக்கு முன்பாக அவன் முருகதாயாய் மாறுவான். ஆமானாயிராதே. தேவஜனமே, உனக்குண்டான தேவ வரத்தை பகிர்ந்து கொடு. உன் வரத்த நிமித்தம் நீ சிறுமைப்படுத்தாதே. உன் அபிஷேகத்தை நிமித்தம் பிறரை சிறுமைப்படுத்தி பாராதே. தவறு செய்ய சத்ரு உன்னை பெருமையினால் அழைத்து கொண்டு போகக்கூடும். அந்த பெருமையினால் நீ சிறுமைப்பட்டு போவாய். சவுல் சிறியவனாய் இருந்த போதிலும் அவன் பெரியவனாய் ஆக்கப்பட்டான். ஆனால் அவன் பெரியவனாய் ஆன பொழுது கர்த்தரை அவன் தேடவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தை அவன் கேட்கவில்லை. உன் இருதயம் மேட்டிமையாய் போகாதபடிக்கு உன் இருதயம் தேவ சமூகத்தில் சிறுமைப்பட்டு கிடக்கட்டும். ஒரு காரியத்துல நீ சிறுமைப்படுத்தி உன்னை ஒப்புக்கொடு. தேவ சமூகத்தில் உன்னை சிறுமைப்படுத்திக்கொள். மனிதருக்கு முன்பாக தேவன் உன்னை மேன்மைப்படுத்துவார். பிற மனிதர்களை அற்பமாய் எண்ணாதே. ஒருவேளை நீ ஈனம் பண்ணுகிறவனாய் இருப்பாயே, ஆனால் ஐயரே, இந்த பாவத்தை என்னிலிருந்து எடுத்து போடுங்கன்னு கேளுங்க. சக மனிதர்களை நான் கேவலமாய் பார்க்காதபடிக்கு, எனக்கு கொடுத்த உறவுகளை நான் கேவலமாய் பார்க்காதபடிக்கு, அவர்கள் என்ன நிலையிலே இருந்தாலும் அவர்களை அப்படியே கட்டி பிடித்து தேவனுக்காக அவர்களிடத்தில் தேவ அன்பை காண்பிப்பேன் என்று உன்னை ஒப்புக்கொடு. நீ சிறுமைப்பட்டு போன நாட்கள் முடிந்தாயிற்று. அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காய் நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம். மீதியா இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நல்ல பிதா.